Hi students, welcome to Magic Max Tamil. இப்போ செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2.1ல் வந்து எந்த ஷேப் பற்றி பார்த்துருப்போம்னா பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம். 2.2ல் வந்து ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ 2.3ல் வந்து ட்ரெபேசியம். ஓகேவா, ட்ரெபேசியத்தோட ஹைட்டு, அதுக்கு ரெண்டு சைடு இருக்குது, பேரலல் சைடு ஏ அண்ட் பி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரெபேசியத்துக்கு ஏரியா என்ன ஃபார்முலானா ½ × h × a + b ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலா வச்சு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டினில் 4 சப்டிவிஷன் இருக்குது. ஒரு சப்டிவிஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ட்ரெபேசியன் ஷேப் தெரியுமா? அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அது நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து நான் பேரலல் சைடு, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ட்ரெபேசியன் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்குது, எப்படி இருக்கா? இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. இது நம்ம என்ன சொல்லணும்னா ஐசோசெலஸ் ட்ரெபேசியம் சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்னென்னா இந்த ட்ரெபேசியத்தோட ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவே, பேரலல் சைடுன்னு எது பேரலல்? இது வந்து நான் பேரலல் தான். பேரலல் சைடு ஒன்று வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹைட்னா இந்த ரெண்டு பேரலல் சைடுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட் சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு சைடு ஏ, இது ஒரு சைடு பி. இங்கே ரெண்டு பேரலல் சைடுக்கு பிட்வீனில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்வோம்? ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரெபேசியத்தோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஹைட்டு ரெண்டு சைடுமே தெரியும். நெக்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ½ × h × a + b. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் பார்க்கலாம். இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஹைட்டு அந்த ரெண்டு பேரலல் சைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? அப்படி நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்னா டிஸ்டன்ஸு சொல்லலாம். ஓகேவே, 10 இன்ட்டு ஏ வந்து பேரலல் சைடு ஒன் சைடு வந்து 12, இன்னொரு சைடு வந்து 20. ஓகே, இப்போ வந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்ம ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். 1/2 இன்ட்டு 10, அந்த ப்ராக்கெட்னா அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ இன்ட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 32 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 1 டைம், இது 5 2s are 10. நெக்ஸ்ட் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பேலன்ஸ் 5 இன்ட்டு 32. இது அப்படியே ஃபார்முலா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 அந்த ப்ராக்கெட்டை மல்டிபிள் போட்டிருக்கு. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 32. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 1 டைம் வரும். 10 வந்து 5 2s are 10 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளுக்கு 5 × 32 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். நான் இங்கே ரைட் மல்டிபிள் பண்ணுறேன். 32வையும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் 1. 3 5s are 15 + 1 16. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 160 கிடைக்குது. அங்கே யூனிட்டில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ இந்த ஏரியா தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரெபேசியத்தோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு ஏரியா 160 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அந்த அவங்க ஹைட் வந்து கொடுக்கல, அதான் ரெண்டு பேரலல் சைடு ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த டிஸ்டன்ஸ் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெபேசியம் ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b, h இன்ட்டு a + b. இது அப்படி என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? h தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா இது என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b ஈக்குவல் டு a ஏரியா. ஓகேவா, இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 1/2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ இல்லை, ஸோ ஹைட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 13 + b வந்து 28. நெக்ஸ்ட்டு ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 492ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணால் 28ஐயும் 13 ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? 11 கேரி ஒரு 1, ஸோ 4 41 வருது. நம்ம 41 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது? 492. சரி, நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வேணும். மற்ற ஹச்சை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம்.
ஓகேவாப்பா ஹச்சை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வச்சுக்க போகிறேன். ஈக்குவல் இருக்க நம்பரை என்றைக்குமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே இது டிவைடில் இருக்கட்டும், இந்த பக்கம் எப்படி ஆயிரும், மல்டிப்பிளில் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்பிள் இருக்கிற 41 இங்கே எப்படி ஆயிரும், டிவைடில் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அப்படி ஃபார்முலாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன், ஏரியாவும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். நம்ம ஹைட் மட்டும்தான் வேணும். ஸோ ஹைட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாமே அந்த சைடு கொண்டு வரும். இந்த 491 ஈக்குவல் இருக்க அந்த நம்பர் சேஞ்சே பண்ணக்கூடாது. டிவைடில் இருக்க இந்த பக்கம் மல்டிபிள் ஆகுது, மல்டிபிள் இருக்குது, டிவைட் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா, இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4, 9 2s are 18க்கு 8, பேலன்ஸ் 1, 4 2s are 8 + 1 9, கீழே வந்து 41 இருக்குது. இப்போ என்ன பண்ணாமல் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ டிவைட் பண்ணலாம். நான் இங்கே பண்ணுறேன். 984 41ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு 41 1s are 41 வரும், 41 2s are 82 வரும். அப்புறம் 41 3s are போட்டு 100க்கு மேலே போட முடியாது. ஸோ 41 2s are இன்றைக்கி என்ன வருதுன்னா 82 வருது. ஓகேவா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8 - 2 6, 9 - 8 1 வரும். இந்த 4 கீழே கொண்டு வாங்க. இப்போ எனக்கு வந்து 41 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 164 வரணும்னு பார்க்கணும். இப்போ 4ஆல் பண்ணி பார்க்குறேன். 1 4s are 4, 4 4s are 16. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 24 வந்திருக்கு. ஸோ இப்போ 984 41ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது, 24 வருது. ஸோ அப்போ ஹைட் ஈக்குவல் நம்மளுக்கு என்னது 24 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு பெரிய டேபிள்ஸாக இருக்கா, உங்களுக்கு இப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 41 1s are இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். அது வரலையா, 41 2s are இந்த மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா இப்படி மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி 164 வருது, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா 41 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்ம எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 41 1 டேபிள், இப்போ 2 டேபிள், இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ ஹைட் நம்மளுக்கு என்ன வருது, 24 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஹைட் கொடுத்துருக்காங்க, ஒரு பேரல் சைடு கொடுக்கல, ஏ கொடுக்கல, இன்னொரு பேரல் சைடு வந்து 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு என்ன பண்ணலாம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா என்னது, ½ × h × a + b. இப்போ அப்படியே எப்படி எழுதிக்கலாம், நம்ம வந்து ஏ தான் நம்மளுக்கு வேணும், அதாவது ஒரு பேரல் சைடு தான் வேணும். வந்து ஏ வந்து ஓகே, இப்போ இது a = 1/2 × h × a + b, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஏ கொடுத்துருக்காங்களா 323 = 1/2 × h வந்து 19 கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. பி வந்து 16 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? சரி, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தானே வேணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே எடுத்து இந்த சைடு எழுதிக்கிறேன். 1/2 × 19 a + 16, இது அப்படி இந்த சைடு எழுதிக்கிறேன். நம்ம ஏயோட வேல்யூ என்கிறனால நான் மாற்றி எழுதிக்கிறேன். இந்த பக்கம் 323. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ மட்டும்தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த a + ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற a + 16 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இருக்கிற நம்பர் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற டிவைட் வந்து இந்த பக்கம் எப்படி ஆயிரும், மல்டிபிள் ஆயிருமா. நெக்ஸ்ட் இங்கே மல்டிபிள் இருக்கிற 19 இந்த பக்கம் எப்படி ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4, 3 2s are 6, நெக்ஸ்ட்டு 19. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, a + 16 = 646/19. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ணலாம். நான் வந்து இங்கே டிவைட் பண்ணுறேன், இங்கே டிவைட் பண்ணுறேன். 646 19ஆல் டிவைட் பண்ணால் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 19 1s are அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். 19 1s are 19, 19 2s are என்ன வரும், 38 வந்துடும். இப்போ 19 3s are பண்ணி பார்க்குறேன். 19 3s are 27க்கு 7, பேலன்ஸ் 2 1 5 வருது. இப்போ 19 4s are போட்டால் உங்களுக்கு இதை விட அதிகமாக வந்துடும். ஸோ 19 3s are எனக்கு இது வருது. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 14 - 7 7 வரும், 5 - 5 0 தேவையில்லை.
6 அப்படியே போடுங்க. எனக்கு 1's place 6 வரனால அடுத்த நான் 4 ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 9 4s are 36க்கு 6 பேலன்ஸ் 3 இருக்குமா? 1 4s are 4, 4 + 3 7. அப்போ எனக்கு எத்தனை டைம் வருது? அதாவது 646 19ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர்? 34 வந்து வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? a + 16 தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 34 கிடச்சிருக்கு. இப்போ a மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ a மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, 34 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +16 இந்த சைடு வந்தால் -16 மாறிடும். இப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 18 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் a is equal to 18. அங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 18 மீட்டர். அப்போ ஒன் பேரலல் சைடு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 18 மீட்டர். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஹைட் கொடுத்துட்டாங்க, இங்கே ஏ வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து அந்த தேர்ட் சப்டிவிஷனில் ஏ கொடுக்கல, பி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுக்கல. அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? அப்படி என்ன பண்ணுறேன்? இதை வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? பி தானே வேணும். அப்படி இதை இந்த சைடு வச்சுட்டு ஏ மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஸோ 1/2 × h × a + b is equal to a. அப்படியே ஃபார்முலாவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 × ஹைட் வந்து 16 இருக்குது, ஏ வந்து 15 கொடுத்துருக்காங்க, பி கொடுக்கல, அப்படி வச்சுக்கோங்க. ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 360. ஓகே, இது எப்பயும் செய்கிற மாதிரி தான். என்ன பண்ணலாம்? இது வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டைம் வரும் 2 டேபிள். இது 18 2s வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே 8, இங்கே 15 + b = 360 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது மட்டும் தான் வேணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். 15 + b = 360. இங்கே இது வந்து ப்ராக்கெட்டாக மல்டிபிள் இருக்கிற 8 இந்த பக்கம் வந்து எப்படி ஆயிரும்? டிவைட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? ஏ டேபிளில் வருமா? 1 டைம் வரும். இங்கே 5 8s are 40 வந்துடும். இப்போ 4 8s are 32 தான் வரும். 4 8s are 32. இங்கே பேலன்ஸ் 4 இருக்குமா? 40 ஆயிரும். 14 வந்து 5 8s are 14 வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15 + b எவ்வளோ வருதுன்னா 45 கிடைக்குது. நம்மளுக்கு b மட்டும்தான் வேணும். ஸோ b மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 45 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸில் இருக்க 15 இந்த பக்கம் வந்து மைனஸில் மாறிடும். ஸோ b நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 மைனஸ் பண்ணால் 30. யூனிட் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 30 சென்டிமீட்டர். அப்புறம் ஒன் பேரலல் சைடு நம்மளுக்கு டி என்ன கிடச்சிருக்கு? 30 சென்டிமீட்டர். கரெக்டாக நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸ்டெப் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸில் அந்த சைடு மைனஸ் ஆயிரும், இங்கே மல்டிபிள் இருக்கிறது அங்கே டிவைட் ஆயிரும். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் 4 சப்டிவிஷன் பார்த்தாச்சு. சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம்.